போயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கூட்டத்தில் எப்படியே சரி இடத்த பிடிக்கிறதா இருக்குது மேட்ரே. ஓகே ஸ்குவாட், அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க எப்படியெல்லாம் உட்காரணும் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி. நல்லா இருக்குது. இப்போதான் கண்டு விழுந்துருமா திடீர்னு நம்மளது மட்டும் தான் ஆடுது. இல்லடா அது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தனுமே மலபுலா டேம் பஸ் இதுவான்னு கேட்டு ஏறி அடி வாங்க பார்த்தேன். அவர் கண்டக்டர் கீழே போன்னு சொல்லி தடுத்துட்டாரு. கீழே போயிருக்க வேண்டியதானே? அது கீழே இல்லடா, இங்க கீழடா. ஓகே, இங்க தாங்க மலபுலா அங்க நிற்கும். அந்த இடம் தான் மச்சான் பஸ். அந்த இடம் தான் மலபுலா டேம் பஸ் போகிற இடம். ஞாபகம் வந்துருச்சு. வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இங்கே ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. பஸ் வரும்னு பார்த்தா பஸ் வருது, ஆனால் அது இதை விட டபுள் மடங்கு கூட்டமாக இருக்குங்க இங்கே. இது பஸ்ஸில் பார்த்தாலே தெரியும், எல்லாருமே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற கூட்டம் தான். பண்ண ஒரு பெரிய தப்பு, நடந்தே போயிருந்துருக்கலாம். அவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் நடந்து போயிட்டோம். பேசாமல் பாதி தூரம் நடந்து போயிருந்தா கூட மலபுலா டேம் போயிருப்போம் போல. ஆனால் இந்த கூட்டத்தில் எப்படியே சரி இடத்த பிடிக்கிறதா இருக்குது மேட்ரே. அதான் நின்றுட்டு போகிறதுக்கு தான் இடத்த சொன்னேன். நினைச்சதை விட பயங்கர கூட்டமாக இருக்கு பஸ்ஸில். எனக்கு நிற்கிறக்கே இடம் இல்லை, அந்த அளவுக்கு கூட்டம். ஏன்னா நம்ம வந்துட்டு வீக்கெண்ட் டைமில் வந்தது பெரிய தப்பாக போயிடுச்சு. பயங்கர கூட்டங்க, பயங்கர ரஷ்ஷில் மாட்டிட்டோம். ஓகே ஸ்குவாட், ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி ஏறி மலபுலா டேமுக்கு வந்தாச்சு பஸ்ஸில். உங்களுக்கே தெரியும் கூட்டம் என்ன அளவுக்கு கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ரஷ்ஷான ஒரு இடத்துல பஸ்ஸில் ஏறி வந்திருக்காங்க. ஓகே ஸ்குவாட், காலையில் சாப்பிட்லான்னு சொல்லி மத்தியானமே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மத்தியானம் வந்துட்டு போண்டாவும் டீயும் வாங்கிட்டாங்க. ஓகே, மலபுலா டேமுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். பார்ப்பாங்க என்னென்னலாம் அடுத்து நடக்க காத்திருப்போம் தெரியல. இப்போ பார்க்குள்ளே போனால் லேட் ஆயிரும். நம்ம இப்போ நேராக வந்துட்டு ரோப் காருக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா பார்க்கு விட்டு கொஞ்சம் வெளியே வந்தோடனே நமக்கு அந்த ரைட் சைட்லேயே இருக்குங்க அந்த ரோப் காருக்கு போகிறவே. ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. வழி சைட் அவங்களே எப்படி எடுத்துட்டு இல்லைடா ஓகே. நம்ம இன்னும் இங்கே நிறைய பேர் வந்துட்டு உள்ளதான் ரோப் கார் இருக்குன்னு நினச்சிக்கிங்க. ஆனால் ரோப் காரு, அதுக்கப்புறம் அந்த ஸ்னேக் கார்டனு, இந்த ராக் கார்டன்லாம் வந்துட்டு வெளியே தாங்க இருக்குது. அச்சமில்ல இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறதுக்குள்ள மூச்சு வாங்கிரும். அதான் ஒரு பிரச்சனையே. ஸோ அங்கே ஏறணும்டா. ரோப் காரில் ஏறுறதெல்லாம் இல்லை, அதுவே கொஞ்சம் செங்குத்தாக தான் ஏறிட்டு இருக்கும் பாரு. ஸ்பாட் ஒரு வழியாக வந்துட்டு நம்ம அந்த இது ரோப் காருக்கு போகிற இடத்துக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி இங்கேயே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண போறான்னு தெரியல. நாங்க 2 பேர் தான். ஓகே ஸ்குவாட், கிட்ட இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. மேலே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்காமாங்க. ஸோ இவ்வளோ தூரம் மூச்சு வாங்க ஏறி வர வேண்டியதாக இருக்குது. சிங்கிள் பர்சனுக்கு 71 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபார் பிலோ 350 மீட்டருக்கு மேலே போச்சுன்னா 214 ரூபா ஃபேமிலி டிக்கெட்டு. அதே ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுன்னா 356 ரூபா 6 சீட்டு இருக்குது. 6 பேர்த்துக்கு 356 ரூபா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரியாரிட்டி போர்டிங், அது விஐபி டிக்கெட் 108 ரூபா போட்டிருக்காங்க ஸ்குவாட். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதுக்கப்புறம் மேலே போகிறோம், ஃபன் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம ரோப் காரில் போகிறோம். பழனியில் இருக்குன்னு சொன்னாங்க, பழனியில் போக முடியல, பேன் ஆகிடுச்சுன்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு பழனிலேயும் நம்மளால் போக முடியல. ஸோ இங்கே மலபுலா லாஸ்ட் டைம் வந்தப்போ நம்ம உள்ள பார்க்குள்ளே கூட போகல, அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு வெளியே ஓடிட்டோம். இந்த தடவை தான் நம்ம வந்து போகிறதுக்கான சான்ஸே கிடச்சிருக்குங்க. டிக்கெட் வாங்க போகிறோம். 2 பேருக்கு டிக்கெட் வாங்க. இங்கிட்டு இதுல நார்மல் இல்லையா? 5 விஐபி. ஏய் என்னடா பித்தலாட்டம் பண்றீங்க? ஆமா, அது விஐபி லைன். ஓகேவா? அதுல போனா சீக்கிரமா போய் எப்படி 200 ரூபாய் கொடுத்து சாமி தரிசனம் பார்க்கறது, ஸ்பெஷல் தரிசனம் அது மாதிரி. நார்மல் 10 ரூபா டிக்கெட். நீ சொல்லு, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா புழுகிற தம்பி அப்படிங்கிற மாதிரி.
ஓகே ஸ்குவாட், அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க எப்படியெல்லாம் உட்காரணும், என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு மீறி ஏதாச்சும் பண்ணோம்னா கை கால் மாறுகால் வாங்கிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ போட்டிருக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் ட்ராவலு, 20 மினிட்ஸ் 64 சேர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அது போக வேறு என்னென்னமோ டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா ஃபிக்ஸடான கிரிப்பாக இருக்கணும்னா நம்பி போகலாம். அது போக இது எல்லாத்தையும் மஸ்ட் விசிட்னு வேறு போட்டிருக்காங்க ஸ்பாட். பார்ப்போம், அடுத்த தடவை இதெல்லாம் நம்ம போய் விசிட் பண்ணுவோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இவ்வளோ பெரிய கூட்டம். முன்னாடி வந்துட்டியா? சாரி, முன்னாடி போயிட்டு கை கட்டுறாரு ஒரு வீடியோ எடுத்துக்க. ஆமாம், ஆக்சுவலாக பார்த்துட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் இதை தாண்டி தான் வந்திருக்கோம். ஆனால் இவ்வளோ பேர்த்தை தாண்டி நம்ம இங்கே வந்திருக்கோம்னா சாதாரண டிக்கெட்லாம் செக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கான ரோப் வண்டி வர்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். பார்ப்போம். அடுத்தது நம்ம இப்போ ரோப் காரில் போக போகிறோம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கான பலன் கிடச்சிருச்சுங்க. ஓகே, ரோப் கார் கிட்ட வந்தாச்சு. பேக்கில் ஏதாச்சும் வைக்கிறதுனா வச்சுக்கோ. ஓகே, இங்கே வந்துட்டு ஓணம் பண்டிகையெல்லாம் கொண்டாடி பயங்கரமாக இருக்குது. இதுதான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரோப் கார் வர வழி. இங்கே இருந்தால் வந்துட்டுருக்கு. ஓகே ஸ்குவாட், இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல 2 கால் மிதிமா இருக்கா, அங்கே நம்ம கால் வச்சுக்கணும். நமக்கான அந்த ரோப் வண்டி வரும். அதில் கரெக்டாக நம்ம உட்காந்ததுக்கப்புறம் சிட் ஆனதுக்கப்புறம் அப்படியே போயிட வேண்டியதான். ஆக்சுவலாக ஒரு 20 மினிட்ஸ் ரைடாக இருக்க போதுங்க. அது பயங்கரமாக இருக்க போகுது. நம்ம இப்போ வந்துட்டு ரோப் காருக்குள்ளே வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பார்க்க, வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. பயங்கரமாக இருக்குங்க. கீழே பாருங்க, சரியான ஆளுங்க, சரியான ஆழம். சொல்ல போனா என்னன்னா டைனோசர் கத்துற மாதிரி சவுண்டு. அது அந்த ரோப் கார் அந்த சத்தம் தான். மாப்பிள்ள இது என்னதுரா இது? எனக்கு அள்ளு விடுதுரா. நல்லா இருக்குல்ல டே? இப்பதான் கண்ணு விழுந்துருமா மத்தின்னு கப்புடு வாடா. நாடே பதறிக்கிட்டு வர்றேன்டா. வாவ், ஆக்சுவலாக ஒரு 20 நிமிஷம் ரைடுங்க. இல்லை, எல்லாருக்கும் டாட்டா சொல்லலாமா? அக்கா பாய்க்கா. இவங்க தானே அவங்க, அந்த பாப்பா பேர் மீரா. அவங்க இப்பதான் போறாங்களா? போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் ஸ்பெஷல் தரிசனத்தில் போயிட்டாங்க. ஓகே ஸ்குவாட், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அரை மணி நேரம் பக்கம் வெயிட்டிங்ல இருந்து தாங்க வந்தோம். இதுதான் அந்த கார்டன், மலபுலா கார்டன் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பசில் மாதிரி இருக்கு. அங்கே தாங்க அந்த இது இருக்கு. காட்டுறேன். மெதுவா அழகா ஸ்மூத்தா போகுதுங்க. இது 1.1 per minute சம்திங்ல தான் போகும். பர் மினிட்டுக்கு வந்து 1 கிலோமீட்டர். ஆனா நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த இது வந்து போகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கீழெல்லாம் நம்மளாம் ரொம்ப தூரத்துல ஆள் நடமாட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா. இப்ப நான் மட்டும் காலை லைட்டா மேல தூக்கணும்னா என் மாப்பிள்ளையோட கீழே போயிடும். பட்டா இருக்கு இந்த பக்கம் பார்த்தாலும் அது. ஆனா எனக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, என் கண்ணு போயிடுச்சா என்னன்னு தெரியல. அவரு பாவம் தனியா வந்துட்டு இருக்காரு மனுஷன். அண்ணே பாய்ண்ணே, அவ்வளவுதான். அவரை டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் டவர். இது என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆயிட்ட போயிட்டு இருக்காங்க. பாட்டியும் தாத்தா வராங்க பாருங்க. கப்புள்ஸ் பாத்தீங்களா, இந்த வயசுலயே கப்புள்ஸா ஜாலியா சுத்தி. ஒரு 20 நிமிஷம் ரைட்னாலும் 20 நிமிஷம். பார்க்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு இங்கிருந்தே நம்ம பாத்திரலாம் போலயே. யாரையாச்சும் தேடுறீங்கன்னா மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருங்க. நீங்க வந்தீங்கன்னா ஆளை கண்டுபிடிச்சிடலாம். டே பாப்ளே, மேல இருந்து பாக்குற இடம் இல்ல. எல்லாரும் இதுக்கு போறேன். ப்ரோக்கு டாட்டா சொல்லலாம். ப்ரோ பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. எங்க போற முட்டை போகுதுடா. எங்கடா? அவ்வளவுதான் முட்டை போகுதுங்க. சும்மா சொன்னேன். அப்படியே இறங்கிடலாமா? போதுண்டா, போர் அடிச்சிருச்சுடா. இறங்குறியா? டேய் அமைதியா இருடா, நீ வேற. எனக்கே இப்போ டர்ரா இருக்குடா. சுத்தி பார்க்கலாம். டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க என் மாப்பிள்ள. டான்ஸ் ஆடுவோம், அது பண்ணலாம், இது பண்ணலான்னு. எங்க ஆடு மச்சான் இப்படி ஆடுங்கடா. போட் ஹவுஸ் இதான் வந்துட்டு போட் ஹவுஸ். அந்த போட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு 400 ரூபா பெர் ஹெட்டுக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் எவ்வளோடா? 6 பேருக்கு 5 பேருக்கு 600 ரூபா. இது தாமரை குளம். எப்படி இருக்கு மேலே? இங்க ஒரு ஸ்பீட் போட் போயிட்டு இருக்கா. ஹாய் சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே சூப்பர். தம்பிக்கா ஹாய் சொல்லலாம். தம்பி அங்க போறடி டேம் பொளந்துட்டு வந்துட்டு இருக்குது. பாருங்க எவ்வளவு கில்பட்டா வந்துட்டு. ஆடுது இங்க. திடீர்னு கரண்ட் விழுந்துருச்சுன்னா நம்ம போட்ல வந்து காப்பாத்துற காலங்கள்லாம் இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. கரண்ட் விழுந்துச்சுன்னா வச்சுக்க நம்மளே போய் சேர்ந்துருவோம்டா. இதுதாங்க டேமோட இன்னொரு பக்கம் மெயின். ஸோ வந்து கீழே வந்து அந்த ஸ்பீட் போட்டு, பெடல் போட்டு இதெல்லாமே இருக்குது. ஸோ செம்ம ஜாலியா இருக்கும்.
இதாங்க டேம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், தண்ணி பொழந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு டாட்டா சொல்லாட்டா யாருக்கு அவங்க வலுக்கட்டாயமா கூப்பிட்டு ப்ரோ கீழே பாருங்க, வேற மாதிரி இருக்கு. டேம்ல இருந்து போற தண்ணிங்க இதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு நான் பேசுறதே உங்களுக்கு கேட்க மாட்டேறது தெரியல, அதனாலதான் பைக்கிட்ட வச்சு பேசிட்டு இருக்கேன் வாய. தண்ணி சும்மா ஃபோர்ஸ் பயங்கர ஃபோர்ஸா போயிட்டு இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. இந்த இடத்துல சில்லுனா கொஞ்சம் ஹீட்டாவும் இருக்கு. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறங்காட்டிக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியுது. இல்லாட்டி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஓ, இப்போ நம்ம அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு சுத்தி வருவோமா? பரவாயில்ல பரவாயில்ல. இந்த கேப் போட்ட தம்பி நான் இங்கே பார்த்தனே. தம்பி இல்லடா அவரு பார்த்துட்டு போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த ரோடெல்லாம் வந்து கிராஸ் ஆகி திருப்பி அங்கே போயிட்டு நம்ம அப்படியே ஒரு யூட்டன் போட்டு வர மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கப்பல்ஸ்க்கு இங்கே ஸ்டார்ட்டாக கட்டி ஆல்ரெடி அங்கேயே ஆவேசமாக சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த பாயிண்ட்ல நம்ம ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஒரு ஒன்லி இன்கம் மட்டும்தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஓணம் செலிப்ரேஷன் பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க. நாங்களும் என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டு தான் வந்தோம். ஸோ வந்து நல்லா பயங்கரமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அவ்வளவுதாங்க முடிஞ்சு. ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சு. இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே முருகா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த தாங்க அப்படியே சுத்தி எப்படி கொண்டு வந்து விடுது. இது நல்லா இருக்கு, இதுல போறது சுத்தி விடுறதே நல்லா இருக்கு. சுத்தி இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்டு சுத்தி விட்டுருந்தாலே நல்லா இருக்கு. ஆமாண்டா, நீ ஆடாம இருடா. ஏய், நம்மளது மட்டும் தான் ஆடுது. டேய் இல்லடா அது வந்து ஆட்டம், அப்படி ஆட்டு அப்படியா? டேய் என்னடா ஆடுது? இல்ல நம்ம தேங்க்ஸ்ண்ணே. ஸோ சொல்ல போனா வந்து ஆடுதேன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது அந்த அது இல்ல, நம்மளுக்கு இன்னும் ஆடிட்டே தான் இருக்கு. மத்தவங்க தானே நின்று இருக்கு. பாத்தியா, ஜாஸ்தியா இருச்சோ? டேய் வெயிட் ஜாஸ்தியா இல்லடா, முடிவு நெருங்கிருச்சு. இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் எவ்வளவு ஸ்மூத்தா வந்துட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் போகும்போது ஏன்டா இப்படி பாம்பு மாதிரி ஆடிட்டு போகுது. அவங்களுக்கும் ஆடுது பாடுறா. எங்கடா டேய் நல்லா பாடுறா, அவங்க எல்லாம் ஆடுது பாடுறா. மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சரியான அடி வாங்குது தண்ணியில. அவங்க பாருங்க, அதான் வேறு அதான் நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே. அந்த ஆரஞ்சு கலர் இருக்காடா, தானே டாட்டா சொல்லிட்டு இருந்தாங்களே. கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. ஆனா நல்லா இருக்கு. இந்த சைடு அந்த பாலத்து மேல நடக்கிறோம். ஓகே, பார்க்கு அதான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். என்ன ஒரு 3 மினிட்ஸ் தான் ட்ராவல் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சிடும். ஓகே ஸ்குவாட், கடைசியாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 20 நிமிஷம் ஒரு பயங்கர ஒர்த்தான ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரைடை முடிச்சாச்சு. ஒரு 40 அடி உயரத்துக்கு மேலே பறந்துட்டு வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு ஜேர்னி வந்துட்டு ஒரு அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குள்ளே போகிறாங்க. பார்க்குக்கு போகலான்னு சொல்லி ஃபஸ்ட்டே டிக்கெட் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா கூட்டம் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தங்காட்டிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரோப் காரை முடிச்சிருவோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போதே அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போய் ரோப் காரை முடிச்சிடலாம்னு ரோப் காரை முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா பார்க்குள்ளே போய் சுற்றி பார்த்துக்கலாம். ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. பார்க் டேமுக்கு மேலே எப்படி இருக்கு, ஏன்னா நம்ம ஆலியார் டேம்லாம் போயிருக்கோம். ஸோ இங்கே பாலக்காடுல இந்த மலபுலா டேம் எப்படி இருக்குன்னு போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சிலை ஒன்று வச்சிருக்காங்க. அது நான் காட்டணும்னு நினைக்கிறேன், காட்ட விருப்பம் இல்லை எனக்கு. ஸோ பார்ப்போங்க, என்னென்னு போய் பார்த்துட்டு பார்க்கலாம். அங்கே கார்டன் செட்டப்பில் பயங்கரமாக வெட்டி வச்சிருக்காங்க. யானை, எலி எல்லாத்தையுமே அந்த கார்டனோட இதில் வந்து வெட்டி வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து பார்த்தா கூட அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம இதுல போய் பார்த்தா தெரியும், அங்க மேல டேம் மேல இருந்து பார்த்தா தெரியும். ஓகே, நம்ம வந்துட்டோம். நம்மளை உடனே பிடிச்சி கீழே இறக்கி விட்ருக்கு அவங்களும் இருக்காங்க. டேய் தம்பி போதுண்டான்னு சொல்லி இறக்கி விட்டுருவாங்க. ஓகே ஸ்குவாட், ரைட் இதோட முடிய போகுது. வாங்க அடுத்ததாக நம்ம அடுத்த அட்வென்ச்சரில் போய் மீட் பண்ணுவோம். ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இங்கே இருக்கிறதுல இந்த ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குங்காட்டிக்கு இங்கேயும் க்யூவில் நின்று தான் சாப்பிடணுன்ட்டாங்க. ஸோ அதனால் வெயிட்டிங்கில் இருக்காங்க. பார்ப்போம் இன்னும் இங்கே எவ்வளோ நேரம் ஆக போகுது. இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். அடுத்து முதல்ல பண்ண ஃபோர்ட்டு 2-3 இடத்த பார்க்குறதுக்குள்ளே உயிர் போயிடும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் தெருவில் உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி இப்படின்னு போராடி ஒரு வழியாக கடைக்குள்ளே வந்து உட்காந்துட்டோங்க ஸ்பாட். ஓகே, நெய் சாப்பாடு சொல்லியிருக்கோம். அண்ணன் 2 நிமிஷம்னு சொல்லியே கடைசியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா அந்த தீரநதியாரம் படமா அந்த படத்தில் வருமே, 2 கிலோமீட்டர் மாதிரி தான் ஆயிடுச்சு எங்கள் நிலைமை இப்போ. விஷயம் வேண்டாட்டா. ஓகே ஸ்குவாட், ஒரு வழியாக வந்துட்டு தெரியலையே.
ஓகே ஸ்குவாட், தனியாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நெய் சோறு வந்துருச்சு. இந்த பக்கம் வந்துட்டு சாப்பாடு தயிர் கொடுத்தாங்க. மழையும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்துருச்சு. அது தனி காசுன்னு நினைக்கிறேன். நெய் சோறு வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம சாம்பார் சாப்பாடுனா ஆனால் ஸ்குவாட், நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சஜஷன் என்ன பண்ணுறேன்னா, கேரளா வந்தீங்கன்னா சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு தனி காசு, குழம்புக்கு தனி காசு, பார்த்தீங்கன்னா புளியோதரை சப்பாத்தின்னு கட்டிட்டே வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 நாள் 3 நாள் ட்ரிப்பெல்லாம் போகிற மாதிரி. ஏன்னா என்ன சாப்பாடு வாங்குறவங்க குழம்புக்கு எங்கடா தனியாக போய் வேறு கடையில் வாங்கிட்டு வராங்க. இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. மற்ற எந்த ஸ்டேட்லேயும் இல்லாது, இந்த ஸ்டேட்டில் மட்டும்தாங்க இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இங்கே வாங்குற மாதிரி தான் மீல்ஸு அந்த மாதிரியே வாங்கிடுங்க. இந்த பரோட்டாலாம் வாங்கினீங்கன்னா கிரேவிக்கு தனியாக காசு வாங்கணும். ஸோ சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க மக்களே, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மற்றபடி நானும் இன்றைக்கி ஸ்கேம் ஆகிருப்பேன், மாப்பிள்ளையும் ஸ்கேம் ஆகிருப்பாப்புல. நெய் சாப்பாடுன்னு ரொம்ப ஆசைப்பட்டான், ஆனால் கடைசியில் வெறும் சாப்பாட்டை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. வெறும் சாப்பாட்டில் நெய் ஊற்றி கொத்தமல்லியை வந்து நெய்யில் வதக்கி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க, அப்பப்போ இந்த மாதிரி நடக்கிறதா ஒன்றும் பண்ண முடியாது.